காலை வணக்கம். நம்மளோட ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கவிதாலயம் ஃபவுண்டேஷன் சார்பாக இங்கே கல்ச்சுரல்ஸில் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களோட சாங் மட்டும் கொண்டு வந்து இங்கே மேடை கருகளை கொடுத்துருங்க. ஸோ கல்லூரி மாணவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஜாலியாக சூப்பராக உட்காந்துருக்கீங்க. ஆனால் வந்து சுறுசுறுப்பு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷனுக்காக கூடியிருக்கோன்னு தெரியுமா? கேட்கல. சைக்கிள்னால் டயர் இருக்கும், கேபிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஃபயர் மட்டும்தான் இருக்கும்னு சொன்னனால தான் இந்த கல்லூரியிலே நாங்கள் இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் சத்தமே இல்லாமல் இருந்தால் எப்படி இல்லையா? மாணவர்கள்னால் அப்படி ஃபயராக இருக்க வேண்டாமா? என்ன ப்ரோக்ராம்னாச்சும் தெரியுமா? எதுவுமே சொல்லாமல் கண்ணை கட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்களா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா? யாரோ தப்பாக சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? என்னதுமா? அவார்ட் ப்ரோக்ராம். என்ன அவார்ட் தெரியுமா? மகளிருக்கான அவார்ட் ஃபங்க்ஷன். சர்வதேச உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ கவிதாலய ஃபவுண்டேஷன் கேபிஆர் கல்லூரி இணைந்து வழங்கும் ஒரு அற்புதமான மகா பிரம்மாண்டமான பெண்களுக்கான விருது விழா. நிறைய அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. ஒரு துறையிலையும் அச்சீவ் பண்ண நிறைய அச்சீவர்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் அடிக்கடி சமூக வலைதளத்தில் பார்த்த நிறைய ஃபேம் இங்கே வந்திருக்காங்க. கோவை மீரா அம்மா ஃபேமிலி, இன்ஸ்டா யுவராணி மேம், இன்ஸ்டா உமா மேம், இது மாதிரி தினம்தோறும் நம்மளை ஃபோனில் எப்போவுமே வந்து என்டர்டெயின் பண்ணுற நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண் அப்படின்றத தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து பெரிய பெரிய அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. மோனிகா வந்திருக்காங்க. தன் குழந்தைக்கு போக மற்ற குழந்தைகளும் தன் குழந்தைகளாக பாவித்து இதுவரைக்கும் 140 லிட்டர் தாய்ப்பால் தானமாக கொடுத்துருக்காங்க மற்ற குழந்தைகளுக்காக. அந்த மாதிரி பெரிய பெரிய அச்சீவர்ஸ் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மேடையை இன்றைக்கி அலங்கரிக்க போகிறாங்க உங்களுடைய அற்புதமான கைத்தட்டலோட. ஏன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல. இந்த கைத்தட்டெல்லாம் கண்டிப்பாக பத்தாது. சாப்பிட்டீங்களெல்லாம்? நாங்கள் நிறைய கல்லூரியில் போய் பண்ணியிருக்கோம். ஆனால் கேபிஆர் கல்லூரியில் பண்ணணும். எதுக்காக இவ்வளோ தூரம் கடந்து வந்து கேபிஆரில் பண்ணோம் அப்படின்னா சொன்னாங்க, இந்த மாதிரி கேபிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னாலே வேறு மாதிரி மாஸான ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேரை இன்னும் அழகாக மெருகேற்றுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஆண்கள்லாம் நல்லா கைத்தட்டிங்கன்னா முடி கொட்டவே கொட்டாது, நிஜமாக சொல்கிறேன். பெண்கள்லாம் நல்லா கைத்தட்டினீங்கன்னா கூந்தல் நீளமாக வளரும். அங்கெல்லாம் ஒரு பொண்ணு கை தட்டிட்டு இப்போவே இழுத்து பார்க்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் ப்ரோக்ராம் முடித்து வீடு வரைக்கும் போனோம், அப்புறமா நீளமாக வளரும். சரியா? ஸோ வந்து கைத்தட்டினா என்னென்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதயம் ரொம்ப பலமாக இருக்கும். சரிங்களா? ஆமாம், இவ்வளோ பேசுகிறேன், நீ யாருன்னு கேட்பீங்க. நான் வந்து கவிதா சுரேஷ், செய்தி வாசிப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளனி, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ரீ கவிதாலயம் ஃபவுண்டேஷன். சரிங்களா? ஏன்னா கடைசியிலேருந்து ஒருத்தன் கேட்டேன் என்னை பார்த்து, ஆமாம் நீ யார் மைக்கை பிடிச்சி பேசிகிட்ருக்கே. அதனால் நீங்களாம் ரொம்ப டல்லாக இருந்தீங்க, பார்க்குறக்கே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதனால தான் என்ன நடக்குதுன்னாச்சு தெரிஞ்சுட்டு உட்காரட்டும். ஆனால் கண்டிப்பாக வெளியே தப்பிச்சு போகவே முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து க்ளோஸ்டு ஆடிட்டோரியமாக வாங்கினோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூட்டிடுவோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரியா? அவங்க நீங்கள் கை தட்டியே ஆகணும். ஸோ கை தட்டுனா என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதயம் ரொம்ப பலப்படும். இதெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் சொல்லுது, நான் சொல்லலை. சரிங்களா? ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். எப்போல்லாம் நம்ம கை தட்டுவோம்? சந்தோஷமாக நிறைய பேர் சேர்ந்துருக்கும் போது மனம் மகிழ்ந்து நம்மளையே அறியாமல் தான் தட்டுறது தான் கைத்தட்டல் இல்லையா? அப்போ சந்தோஷமாக இருக்கேன், நம்ம கவலைகள்லாம் மறந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்து மெய் மறந்து கண் கலங்குவோம், கை தட்டுவோம். இதெல்லாம் வந்து மனம் பலப்படும், இதயம் பலப்படும். அதனால் கை தட்டலாமா? சில லட்சங்கள் இருந்தால் தங்கத்தட்டு வாங்கி விடலாம், சில ஆயிரங்கள் இருந்தால் வெள்ளித்தட்டு வாங்கி விடலாம். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது கேபிஆர் கல்லூரி மாணவர்களின் கைத்தட்டல் மட்டும்தான். பாருங்கள், 10 நாளாக ரூம் போட்டு யோசித்தேன் இந்த டைலாக்லாம். ஆனால் நான் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துவீங்க நம்புகிறேன். சென்னையிலேருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க. நேம் என்ன? சுவாமி விவேகானந்தா யூத் கிளப், சென்னையிலேருந்து ஒரு என்ஜிஓ வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா முழுக்க கல்லூரி மாணவர்கள் தான்.
ஒரு 20-30 பேர் சேர்ந்து அவங்க சொந்த காசை போட்டு மலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி தரது, புக்கு வாங்கி தரது, நிறைய சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்கள எதுக்காக மாணவர்கள் மத்தியில் இந்த விழா ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி அச்சீவஸை மேடை ஏற்றி அதை நீங்கள் பார்த்து நம்மளாலையும் நிறைய விஷயம் பண்ண முடியும், நம்மளாலையும் பிறருக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே கல்லூரியில் இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி முடியும் போது அட்லீஸ்ட் ஒரு 10 பேரோட மனதிலையாவது நாமளும் 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தை நிச்சயமாக இந்த விழா விதைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் எனக்கு கிடையாது. நீ சிரிக்க வைப்பதற்காக மட்டும் அல்லாமல் சிந்திக்க வைப்பதற்கான நிகழ்ச்சியாகவும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இருக்கும். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. ரொம்ப குட்டி பாப்பாலேருந்து பெரியவங்க வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேணும். அதற்கு என்ன பண்ணணும்? நம்ம கை தட்டணும், நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும், அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும். சரியா?